இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய கிரேவி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு வாணல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். தாளிப்புக்கு ஜீரகம், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எடுத்துக்கலாம். இப்போ இதுல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு, தக்காளி 2 போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் இதுல மீல் மேக்கர் போட போறேன். இதை நான் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன், ஊற வைக்கல. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் 4த்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அப்படியே இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, அப்புறமா கொஞ்சமாக புதினா இலை இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கொதிக்கிற அந்த கிரேவியில் இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இதில் மீல் மேக்கர் மட்டும்தான் வேக வேண்டியது. அதுவும் குட்டி குட்டியாக இருக்கிறதால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சோம்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.